வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். மயிலாடுதுறை புத்தக திருவிழாவில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மயிலாடுதுறை ரோட்டரி சங்கம் சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் 1000 பேருக்கு 1 லட்சம் மதிப்பிலான புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கினார். மயிலாடுதுறையில் 3வது புத்தக திருவிழா கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் தினந்தோறும் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் 9ஆம் நாளான இன்று மயிலாடுதுறை ரோட்டரி சங்கம் சார்பில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 800 மாணவ மாணவிகளுக்கும், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 200 மாணவ மாணவிகளுக்கும் மொத்தம் 1000 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் புத்தக அரங்குகளை பார்வையிட்டார். அப்போது தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை நூலக ஆணைக்குழுவின் மெய்நிகர் உண்மை அரங்கத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு அசந்து போனார். இந்த அரங்கில் பூமி சுற்றுவது, நட்சத்திரங்கள், சூரியன் கோள்கள், அமேசான் காடுகள், பிரம்மாண்ட டைனோசர் உள்ளிட்டவை கண்ணெதிரே தோன்றி ஆச்சரியப்பட வைத்தன. இதனை தினந்தோறும் புத்தக திருவிழாவிற்கு வரும் மாணவ மாணவிகள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றன. விழாவில் கலை நிகழ்ச்சிகளை அனைவரும் கண்டு ரசித்தன. இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, மயிலாடுதுறை ரோட்டரி சங்க சாசன தலைவர் ராமன், மயிலாடுதுறை ரோட்டரி சங்க தலைவர் இளங்கோவன், மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, மாவட்ட வழங்கல் அலுவலர் அர்ச்சனா, செயலாளர் பொருட்லின், மயிலாடுதுறை வர்த்தக சங்க தலைவர் மதியழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.